வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் விலாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் ஒரு பார்க் தான் போயிருந்தோம். ஸோ அந்த பார்க் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கட்டும், இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஓப்பன் தேட்டர்ஸ் கூட இருக்குது வீக்கெண்டில். ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி சூப்பராகவே பார்க்கலாம். ஸோ ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ப்ளே ஏரியாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் வாட்டர் ஃபவுண்டைன். இப்போ ஸ்கேட்டிங் நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேஸும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குது அதை பற்றின எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ பார்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா அல் ஜடா ஸ்கேட் பார்க். ஸோ ஸ்கேட் பார்க்குன்னு நேம்லேயே இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு அழகான பிளேசஸ்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸ் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, நல்லா ஸ்கேட் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்லாம் இங்கே சூப்பராகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பார்க் தான். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஓப்பன் தேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸில் போனப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் தேட்டர் வச்சுருந்தாங்க. அது கார் பார்க்கிங்லேயே வந்து உட்காந்து நம்ம கார்லேயே உட்காந்து அழகாக வந்து நம்ம ஒரு மூவி பார்க்குற மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. வீக்கெண்டில் ஈவினிங் டைமில் அந்த மூவிஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கார்லேயே நம்ம உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரிலேட்டட் மூவிஸ் தான் நிறையா வந்து போடுவாங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வச்சு. ஸோ ஈவினிங் டைமில் அழகாக வந்து கிட்ஸ்க்கு மூவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கார்லேயே உட்காந்துட்டு அழகாக நம்ம வந்து மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அல் ஜடா அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரானே பார்த்திங்கன்னா அந்த ரோடு சுற்றியுமே பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக வந்து சூப்பராகவே செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்க்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப பார்க்கறதுக்கு ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காகவே சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, நல்லா நம்ம ஸ்கேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, பார்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்குன்னு நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குதுன்னு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சம்மர் டைமில் வாட்டர் ஃபவுண்டைனில் தான் கிட்ஸ் அதிகமாக வந்து விரும்பி விளையாடுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்ஸோடு பார்க்கறதுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பார்க் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 o'clock மேலே விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ விசிட் பண்ணி பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வெயில் இப்போவே வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்க விசிட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து மேட் கீழே போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ இந்த ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்ஸை விளையாடுறதுக்கான ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நார்மல் பார்க்கோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்விங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் அழைச்சிட்டு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நமக்கு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது, ஸ்கேட்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வந்து அழகாக வந்து ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். ஸோ எத்தனை பேர் இந்த பார்க் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் இந்த பார்க் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபவுண்டைன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுமே சேர்ந்து அழகாக அந்த ஃபவுண்டைனில் வந்து நடந்து போயிட்டு விளையாடலாம்.
ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். ஸோ வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸில் அதை ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ சைக்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஸ்கூட்டர்ஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன் டைம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கேட்டிங் பண்ணுற பிளேஸஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா அழகாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் காமிச்ச பிளேசஸ் மட்டும் இல்லை, இது பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு பார்க் தான். ஸோ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரக்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அங்கே மட்டும் தான் நம்ம வந்து ஃபுட்டு வாங்கி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து சாப்பிட முடியாது. அதுமாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். மற்றபடி மற்ற பார்க்கில் உள்ள மாதிரி நம்ம வந்து ஒரு உட்காந்து சாப்பிட முடியாது. ஃபுட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் அங்கேருந்து அந்த மாதிரி அலோவ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளே ஏரியா இருக்கு இல்லையா, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளே ஏரியாவுமே இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் அங்கே ஒரு பவுன்சர் ஒரு இன்னொரு இன்டோர் ப்ளே ஏரியா மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அங்கே ஒரு ப்ளே ஏரியாவுமே இருக்குது. ஓப்பன் ப்ளே ஏரியா தான். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப வந்து கிட்ஸை வந்து ஈவினிங் டைமில் அழைச்சிட்டு போனால் சூப்பராக அந்த ப்ளேஸில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.